அண்மை செய்தி. கள்ளத் தொடர்புக்கு இடையூறாக இருந்தன. கணவனை மனைவி கொன்றிருக்கிறார். தன் அக்கா குழந்தைக்கு உணவு வாங்கி கொடுத்ததற்கு ரகளையில் ஈடுபட்டிருக்கிறார் தமிழரசியின் சகோதரர்கள். அதாவது கள்ளத் தொடர்புக்கு இடையூறாக இருந்த கணவனை மனைவி கொன்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். இந்த தம்பதியின் விவரம் என்ன? இந்த கொலை சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கை தற்போது மனைவி மீது எடுக்கப்பட்டிருக்கிறது? சென்னை அசோக் நகர் பகுதியை சேர்ந்தவர் கலையரசன். இவர் உணவு டெலிவரி செய்யும் வேலை செய்து வருகிறார். இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த தமிழரசி என்பவருடன் திருமணம் நடைபெற்று இருந்த நிலையில 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. ஒரு காலமாக இவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் அவரது குழந்தையை வழியில் சந்தித்த கலையரசன் உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்ததாக தெரிய வருகிறது. இதனை கண்ட அந்த தமிழரசின் சகோதரர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பின்னர் இரவு கலையரசன் தனியாக இருந்தபோது அவரிடம் ரகளையில் ஈடுபட்டு அரிவாளால் தாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதில் நிலை குறைந்து ரத்த வெள்ளத்தில் இருந்த அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது சனிக்கிழமை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவர் வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவரது சகோதரர்கள் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தமிழரசி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இவர்கள் 4 பேரையும் அசோக் நகர் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு 4 நாட்கள் காவல் கஸ்டடி முடிந்து நேற்று மீண்டும் புழல் சிறையில் அடைத்தனர். அந்த போலீஸ் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு ஒரு பிரிந்து சென்ற அந்த 1 வருட காலத்திற்குள் வேறு ஒருவருடன் கள்ளத்தொடர்பு இருந்ததாகவும் அந்த கள்ளத்தொடர்பில் அவருக்கு தகராறு, அதாவது கலையரசன் இதை அறிந்து வந்து அவரிடம் தகராறில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதை அடுத்து சகோதரர்களை தூண்டிவிட்டு கொலை செய்ததாகவும் அவர் பகீர் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். தற்போது அவருக்கு 4 பேரையும் சிறையில் அடைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.